ஹலோ எவ்ரிவன். நேற்று நியூரோ அனாட்டமியோட பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நியூரோ அனாட்டமி பார்ட் 2 வீடியோ. இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பகுதின்னு சொன்னால் மெனிஞ்சஸ். மெனிஞ்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியும் பிரெயின் ஸ்பைனல் கோட் நம்மளுக்கு தெரியும். அதாவது மூளை, பிரெயின் ஸ்பைனல் கோட், இது அவ்வளோ பகுதியும் சொல்லுவோம். பிரெயின் இங்கேருந்து இங்கே வர சொல்லுவோம் ஸ்பைனல் கோட். இந்த பிரெயினையும் ஸ்பைனல் கோட்டையும் மூடி இருக்கிற ஒரு கவர், அதுதான் மெனிஞ்சஸ். அதாவது மூளையையும் முன்னானையும் மூடி இருக்கும் உரை. பிரெயினையும் ஸ்பைனல் கோட்டையும் மூடி இருக்கும் ஒரு கவர் தான் மெனிஞ்சஸ்னு சொல்லுவோம். இந்த பிரெயினும் ஸ்பைனல் கோட்டும் 3 வகையான கவரால் ஆக்கப்பட்டிருக்கும். சரிதானே? 3 வகையான கவரால் ஆக்கப்பட்டிருக்கும். அதில் முதலாவது கவர் இந்த பிரெயினோடையும் ஸ்பைனல் கோட்டோடையும் என்ன செஞ்சிருக்கும்னா வெரி க்ளோஸ் ஆக இணைஞ்சிருக்குமோ, மிகவும் நெருக்கமாக இணைஞ்சிருக்குமோ, இப்படி. சரியா? இதை சொல்கிறது என்ன இதுன்னு சொன்னால், அதாவது இந்த கவர், முதலாவது கவர் பிரெயின் ஸ்பைனல் கோட்டோட மிக நெருக்கமாக ஒரு வெரி க்ளோஸாக இணைஞ்ச ஒரு கவர். இந்த கவரை சொல்கிறது பியா மேட்டர். இப்போ ஃபஸ்ட் கவர் என்ன? பியா மேட்டர். இந்த பியா மேட்டர் எப்படியான ஆள்னு சொன்னால் வெரி க்ளோஸ், இதுக்கு பிரெயினுக்கும் ஸ்பைனல் கோட்டுக்கும். அதே மாதிரி இது கனெக்டிவ் டிஷ்யூட லேயரால் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ லேயர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ சிடின்னு போடுறேன். அப்போ லேயர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இது என்னதை கவர் பண்ணியிருக்கும்? பிரெயினையும் ஸ்பைனல் கோட்டையும். அப்போ பிரெயினையும் ஸ்பைனல் கோட்டுக்கும் பொதுவான பேர் என்ன? சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை கவர் பண்ணுறாள். சரியா? அடுத்த பாயிண்ட், இது ஹைலி வெஸ்குலர்னாலும். அப்படின்னா என்னென்னு சொன்னால், ஹைலி வெஸ்குலர்னால் அதிக பிளட் வெசல் கொண்ட ஒரு கவர் தான் இது. அப்போ இந்த கவருக்குள்ளே அதிகளவான பிளட் வெசல் காணப்படும். அதால் தான் சொல்கிறாங்க ஹைலி வெஸ்குலர் ஆன ஒரு கட்டமைப்பு தான் பியா மேட்டர். அதே மாதிரி இது ஒரு வெரி சாஃப்டான ஆள், வெரி சாஃப்ட். இதான் முதலாவது கவரிங். இதில் சிஎன்எஸ்ட முதலாவது கவரிங் தான் பியா மேட்டர். அதுக்கு பிறகு பியா மேட்டரை சுற்றி இருக்கிற ஒரு கவரிங் தான் அதை சொல்கிறது பியா மேட்டரை சுற்றி இருக்கும். அதாவது பிரெயின் ஸ்பைனல் கோட்டுக்கும் தான் சுற்றி இருக்கும். ஆனால் என்ன, பியா மேட்டருக்கு வெளியே இருக்கும். இவரை சொல்கிறது ரெண்டாவது. இது ஃபஸ்ட் கவர், இது முதலாவது கவர், இது இப்போ நான் ரெண்டாவது கவர். இவரோட பேர் என்னென்னு சொன்னால் அரக்கனாய்ட். இதோட பேர் என்னென்னா அரக்கனாய்ட். இந்த அரக்கனாய்ட் எப்படின்னு சொன்னால், இது மல்டிபிள் கனெக்டிவ் டிஷ்யூவால் ஆக்கப்பட்டிருக்குமா. என்ன? மல்டிபிள் கனெக்டிவ் டிஷ்யூவால் ஆக்கப்பட்டிருக்குமா. அடுத்தது இது எப்படியான ஆள்னு சொன்னால், இதில் இப்படி கனெக்டிவ் டிஷ்யூ இப்படி நீட்டப்பட்டிருக்குமா. சரியா? அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ இப்படி எக்ஸ்டர்ன் ஆகி இருக்குமா. இதை சொல்கிறது ட்ரெபிக்யூலா. ட்ரெபிக்யூலான்னு சொல்கிறது. இப்படி கனெக்டிவ் டிஷ்யூ நீட்டப்பட்டு இருக்கிறதுக்கு பேரை சொல்கிறது ட்ரெபிக்யூலா. இந்த ட்ரெபிக்யூலா அப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதோட இணைஞ்சிருக்குது இந்த ட்ரெபிக்யூலோ. அதாவது பியா மேட்டருடையும்
வெளியே உள்ள அர்கனைட் மேட்டரோடையும் இணைக்கிறாள் தான் அந்த டெபிகுலா. அது வந்து எதால் டெபிகுலான்னு சொல்கிறது என்ன, கனெக்டிவ் டிஷ்யூட எக்ஸ்டென்ட். அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நீட்டப்பட்டு அது வந்து என்ன பகுதியாக என்ன செய்யுது, ஒன்றையும் சுவர் மாதிரி பிரிக்குது. அதில் பேர் தான் டெபிகுலான்னு சொல்கிறது. இந்த டெபிகுலா இப்போ என்ன செய்யுது, எதை கனெக்ட் பண்ணுது, டெபிகுலா எதை கனெக்ட் பண்ணுது, பியாமேட்டரையும் அர்கனைட்டையும் கனெக்ட் பண்ணுது. இதுதான் செகண்ட் லேயர். அப்போ செகண்ட் லேயர் அர்கனைட். அடுத்து தேர்ட் லேயர் மெனிஞ்சஸ். அதாவது பிரெயினையும் ஸ்பைனல் கோட்டையும் மூடி இருக்கிற லேயர்ஸ் வந்து 3 வகையான லேயர்ஸ். அதில் முதலாவது பியாமேட்டருக்கு வெளியேறுகிற அர்கனாய்டுக்கு வெளியேறுகிற லேயர் தான் தேர்ட் லேயர். இந்த தேர்ட் லேயர் என்னென்னு சொன்னால் டியூராமேட்டர். அது பேர் டியூராமேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அர்கனைட்டுக்கு வெளியே இருக்கும். இப்படி இந்த டியூராமேட்டர் வந்து ஒரு கடினமான ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஸ்ட்ரக்சர் வெளிப்புறமாக இருக்கும் டியூராமேட்டர். இந்த டியூராமீட்டருக்கு வெளியே அதாவது பிரெயின் பகுதியில் என்ன நம்மளுக்கு தெரியும், ஸ்கல் இருக்கும். ஸ்கல்னா என்ன, மண்டையோடு. சரியா, இந்த மண்டையோட்டோட அட்டாச் ஆகி இருக்கும் இது டியூராமேட்டர். மண்டையோடு எங்கே, பிரெயினை பாதுகாக்கிறாள் தானே மண்டையோடு, அதாவது ஸ்கல். இப்போ இது வந்து ஸ்கல். அவர் வந்து ஸ்பைனல் கோர்டில் இருப்பாரா, இல்லை. ஸ்கல் சொல்கிறது அதாவது பிரெயினை பாதுகாக்கிற கட்டமைப்பு. அப்போ அது எதுக்கு வெளியே இருக்கும், டியூராமேட்டருக்கு வெளியே இருக்கும். ஆனால் இந்த ஸ்கல்லோட டியூராமேட்டர் ஒட்டி இருப்பார். சரியா, அட்டாச் ஆகி இருப்பார். இப்போ கிளினிக்கல் சம்மந்தமாக போகும். எவ்வளோன்னா 3 லேயர்ஸ். அதாவது பிரெயினையும் ஸ்பைனல் கோர்டையும் சுற்றி இருக்கிற மெனிஞ்சஸ் 3 லேயர்ஸ். சரியா, இப்போ கிளினிக்கல் சம்மந்தமாக போகும். இப்போ இதில் கிளினிக்கல் சம்மந்தமாக போனால் சரியா 4 வகையான கிளினிக்கல் கதைக்க போகிறோம். என்ன 4 வகையான கிளினிக்கல் கதைக்க போகிறோம். ஒன்று எபிடியூரல் ஹீமரேஜ், இன்னொன்று சப் டியூரல் ஹீமரேஜ், மற்றது சப் அர்கனைட் ஹீமோரேஜ், அடுத்தது இன்ட்ரா செரிப்ரல் ஹீமோரேஜ். இப்படி 4 வகையான ஹீமோரேஜை பற்றி கதைக்க போகிறோம். இந்த 4 வகையான ஹீமோரேஜும் டிஃப்ரெண்ட் இடங்களில் வரப்போகுது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் வரப்போகுது. சரியா, இவங்களால் இவங்க உருவாகிறதுக்கான காரணம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான காரணம், ஒரே காரணம் இல்லை. அப்போ இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் உருவாக போகிறாங்க. டிஃப்ரெண்ட் கோசஸ், காரணங்களால் உருவாக போகிறாங்க. இதால் எல்லாம் உருவாக போகிறது தான் இந்த 4 வகையான ஹீமரேஜும். ஹீமரேஜ் அப்படின்னா என்னென்னா பிளட் வெசல் என்ன செய்கிறதுனா உடையும். பிளட் வெசல் உடைஞ்சி பிளட் வெசல்லேருந்து வெளியே வருது. அதை தான் சொல்கிறது ஹீமரேஜ். இந்த பிளட் வெசல் உடைஞ்சி இப்படி வர பிளட்டெல்லாம் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்த்தோம் லேயர்ஸ், அதுக்கிடையில் சேரப்போகுது. அப்போ ஒவ்வொரு லேயர்ஸுக்கு இடையிலையும் எங்கே சேருது, எந்த பிளேஸில் சேருது, எந்த ஸ்பேஸில் சேருது, அந்த அடிப்படையில் தான் 4 வகையாக பிரிச்சிருக்கணும். சரியா, இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். முதலாவது வந்து எபிடியூரல் ஹீமரேஜை பார்ப்போம். எபிடியூரல் ஹீமரேஜுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா டியூரல் ஹீமரேஜ்.
அப்போ எபிடியூரல் ஹீமரேஜும் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹீமரேஜும் ஒரே பேர் தான். அப்போ முதலாவது இந்த எபிடியூரல் ஹீமரேஜ் எங்கே உருவாகும்னு சொன்னால் எபிடியூரல் ஸ்பேஸில். இப்போ எபிடியூரல் ஸ்பேஸில் உருவாகினா அது எபிடியூரல் ஹீமரேஜ். எபிடியூரல் அப்போ நான் எழுதுகிறேன், எபிடியூரல் ஹீமரேஜ் occur in epidural space. அப்படின்னா நம்ம படத்து மூலம் காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் இப்படி என்ன ஸ்கல் இருக்க போகுது. ஸ்கலுக்கு கீழே ஒட்டி இருக்கிறது தான் என்ன மேட்டர்? டியூராமேட்டர். அதாவது ஸ்கலுக்கு கீழே ஒட்டிக்கிறது தான் டியூராமேட்டர், தேர்ட் லேயர், இந்த பகுதி. அப்போ நான் அதை கீறேன். சரியா? டியூராமேட்டர் இப்படி ஒட்டியிருக்கும். ஆனால் இந்த டியூராமேட்டரையும் அவங்க சொல்கிறாங்க டியூராமேட்டர் ஒரு லேயர் இல்லையா, அது வந்து எப்படி என்னன்னா 2 லேயர் கொண்டது. டியூராமேட்டர் 2 வகையாக பிரிக்கும். இப்போ இது டியூராமேட்டர்னா இதை 2ஆக பிரிக்கிறாங்க. டியூராமேட்டர் 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது நான் இந்த காட்டிக்கிறேன் டியூராமேட்டர், அது வந்து 2 லேயராக அப்படி இருக்குமா, மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயராக. அப்போ இந்த டியூராமேட்டர் 2 லேயராக இருக்குமா. சரியா? அப்போ நான் அதை வேறு கலரில் கீறேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் டியூராமேட்டர். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டியூராமேட்டர். இந்த மேலே இருக்கிற லேயருக்கு பேர் வந்து என்னென்னு சொன்னால் பெரியோஸ்டியல் லேயர். என்ன? பெரியோஸ்டியல் லேயர். அது கீழே உள்ள பகுதி இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் மெனஞ்சியல் லேயர். அவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்கிற பேர் தான் டியூராமேட்டர். இப்போ டியூராமேட்டர் 2 லேயரால் ஆக்கப்படுது. ஒன்று பெரியோஸ்டியல் லேயர், இன்னொன்று மெனஞ்சியல் லேயர். இப்போ இந்த மெனஞ்சியல் லேயர் இருக்குது தானே, அது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு சில, அதாவது இந்த பகுதியில், சரியா, நடுப்பகுதியில் இப்படி ஆகி தான் இருக்கும். அதாவது கீழே இப்படி பல்க் ஆகி தான் வரும். சரியா? இந்த பல்க் ஏரியாவில் என்ன இப்படி அட்டாச் ஆகியிருக்கும்னு சொன்னால் எண்டோதீலியல் செல்ஸ் இப்படி அட்டாச் ஆகியிருக்குமா. எண்டோதீலியல் செல்ஸ் அட்டாச் ஆகியிருக்குமா. என்ன செல்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும்? எண்டோதீலியல் செல்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். இதோட பேர் வந்து எண்டோதீலியல் செல்ஸ். இப்போ இந்த எண்டோதீலியல் செல்ஸ் அட்டாச் ஆகி இருந்தால் நடுவில் என்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று உருவாகுது. அப்போ இந்த ஸ்பேஸ் உருவாகுது. இந்த ஸ்பேஸ்ட பேர் என்னென்னு சொன்னால் டியூரா சைனஸ்னு சொல்கிறாங்க. டியூரல் சைனஸ் ஸ்பேஸ்னு சொல்கிறாங்க. இந்த டியூரல் சைனஸ் ஸ்பேஸில் என்ன போகும்னு சொன்னால் வீனஸ் பிளட் வந்து ரன் ஆகுமா. என்ன? வீனஸ் பிளட் வந்து ரன் ஆகுமா. அப்போ டியூரல் சைனஸ், இந்த ஸ்பேஸ், இது ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்ட பேர் தான் டியூரல் சைனஸ். இதில் வந்து ரன் ஆகுறது வீனஸ் பிளட். சரியா? இந்த வீனஸ் பிளட் வந்து இதில் ரன்னிங் ஆகுறதால இதுக்கு பேர் சொல்கிறாங்க, எப்படி அழைக்கிறாங்களா, வீனஸ் டியூரல் சைனஸ்ன்னு இதுக்கு பேர் அழைக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் டியூராமேட்டரில் மெனஞ்சியல் லேயர் அப்படி கீழே என்ன செய்யும், பல்க் ஆகி ஒரு ஸ்பேஸை உருவாக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து என்ன, எண்டோதீலியல் செல்லால் சூழப்பட்டிருக்கும். அந்த எண்டோதீலியல் செல்ஸால் சூழப்பட்டு உருவாகின அந்த ஸ்பேஸ், அதில் பேர் வந்து வீனஸ் பிளட் அதில் ரன் ஆகுறதால அதில் பேரை சொல்கிறாங்க வீனஸ் டியூரல் சைனஸ்.
இது விளங்கிச்சா? இப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போ இந்த ஸ்பேஸ் தவிர்ந்த சரியா, அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்குதுன்னு வீனஸ் டியூரல் சைனஸ், அந்த ஸ்பேஸ் தவிர்ந்த இந்த மற்ற பகுதி இருக்குதுன்னு, மற்ற பகுதிகள் இந்த பகுதியாக இருக்கட்டும் இந்த பகுதியாக இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ் தவிர்ந்த மற்ற பகுதி எப்படி இருக்கும்னு சொன்னால் வெரி க்ளோஸாக இருக்கும். நம்ம கீழே இடைவெளி காட்டுறதுக்காக லேயரை காட்டுறதுக்காக, ஆனால் அது எப்படி இருக்கும்னு சொன்னால் வெரி நெருக்கமாக, அதாவது வெரி க்ளோஸாக இருக்கும். சரியா? அதில் என்ன இருக்கும்னு சொன்னால் இது வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும்னா வெரி ஸ்பேஸாக இருக்காமல் வெரி க்ளோஸாக இருக்கும். சரியா? அதில் என்ன இருக்கும்னு சொன்னால் இப்போ மெனிஞ்சல் லேயர் தானே அது டூராமீட்டரில், அதில் வெசல்ஸ் வெயின்ஸ் இருக்குமா, வெசலும் இருக்கும், ஆர்ட்ரியும் இருக்கும், வெயினும் இருக்கும். ஆர்டரியும் இருக்குமா, வெயினும் இருக்குமா. என்ன ஆர்டரி இருக்கும்னு சொன்னால் மிடில் மெனிஞ்சியல் ஆர்ட்ரி அண்ட் மிடில் மெனிஞ்சியல் வெயின் இருக்குமா. அப்போ இந்த ஸ்பேஸ் தவிர மற்ற இடம் வந்து வெரி நெருக்கமான, அதாவது க்ளோஸான லேயர்ஸ் மெனிஞ்சியல் லேயரில். அந்த வெரி க்ளோஸான லேயர்ஸுக்குள்ளே என்ன இருக்குமா, மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி இருக்குமா, அதே மாதிரி மிடில் மெனிஞ்சியல் வெயின் இருக்குமா. அப்போ இந்த இதுக்குள்ளே என்ன இருக்கும், மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரி, மிடில் மெனிஞ்சியல் வெயின். இந்த ஸ்பேஸ் வந்து எப்படி வெரி க்ளோஸ், அதாவது நெருக்கமான ஆள் தானே இந்த லேயர். இந்த லேயர் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த வெசல்ஸ் இருக்குது தானே, இந்த மேலே சொன்ன 2 வெசல்ஸ், இந்த வெசல்ஸ் வந்து திஸ் வெசல்ஸ் என்ன செய்யுமா, டேமேஜ் ஆகுமா. இப்படி டேமேஜ் ஆகினா பிளட் என்ன செய்யுமா, இந்த வெசல்ஸ் டேமேஜ் ஆகினா என்ன செய்யும், பிளட் வந்து லீக் ஆகும். லீக் ஆகி என்ன செய்யும், அந்த ஸ்பேஸில் எக்யூமுலேட் ஆகும், அதாவது வந்து சேரும். இப்படி எக்யூமுலேட் ஆகுறதால அந்த லேயர்ஸுக்குள்ளே அது என்ன நடக்கும், இப்படி இப்போ இங்கேயே காட்டுறேன் எப்படின்னு சொன்னால், இப்போ என்ன நடக்கும், இப்போ பிளட் வந்து இப்படி வந்து எக்யூமுலேட் ஆக மெனிஞ்சியல் லேயர் இப்படி வருவார். இவர் இப்போ இல்லாமல் போவார், இப்படி வருவார், இப்படி வந்துடுவார். லேயர் இப்படி வந்துடுவார், பிளட் வந்து எக்யூமுலேட் ஆகும் இந்த ஸ்பேஸுக்குள்ளே, இந்த 2 வெசல்ஸும் டேமேஜ் ஆகிறதால. சரியா? இதைத்தான் சொல்கிறது எபிடியூரல் ஹீமரேஜ். எபிடியூரல் ஹீமரேஜ்னா டூராமேட்டர் இருக்குது தானே, டூராமேட்டரில் எப்பின்னா என்ன, சரியா? அதாவது பாருங்கள், பிளட் வந்து எக்யூமுலேட் ஆகிற நேரம் இந்த லேயர் மெனிஞ்சியல் லேயரை கீழ் லேயரும் இப்படி ஷேப்புக்கு வரும், அதே மாதிரி இவரும் என்ன இப்படி ஷேப்புக்கு போவார். அப்போ எப்படியான ஷேப்புக்கு வருதுன்னு சொன்னால் இப்படியான ஒரு ஷேப்புக்கு தான் வருது. சரியா? அது விளங்கிச்சு தானே. இப்போ பிளட் வந்து இந்த மெனிஞ்சியல் ஆர்ட்ரி வெயின் டேமேஜ் ஆகிறதால பிளட் வந்து எக்யூமுலேட் ஆகுது. எதுக்குள்ளே டூராமேட்டரில் மெனிஞ்சியல் லேயரில் இருக்கிற அந்த வெசல்ஸ் டேமேஜ் ஆகிறதால பிளட் வந்து வெளியே வருது. பிளட் வந்து வெளியே வரதால் அந்த லேயர்ஸ் வந்து என்ன செய்யுது, இப்படி ஷேப்புக்கு மாறுது. இப்போ நீங்கள் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ஹீமரேஜ் எப்படி ஷேப்பில் இருக்குமா, இப்படி ஷேப்பில் இருக்குமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஷேப்பில் இருக்குது, இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன் எப்படின்னா, ஸ்கல் இப்படி இருக்கிற நேரம், ஸ்கல் இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஸ்கல் இப்படி இருக்குது. இந்த ஸ்கல்லில் வந்து இப்படி ஒரு ஸ்கல் இப்படி துண்டு துண்டாக எதால் இணைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால், ஸ்கல் வந்து தொடர்ச்சியானது இல்லை, இப்படி துண்டு துண்டாக தான் இணைக்கப்பட்டிருக்கும். எதால் இணைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் லிகமெண்ட் ஒன்றால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கடா, சுவிச்சுரல் லிகமெண்ட் சொல்கிறாங்க. என்னையா சுவிச்சுரல் லிகமெண்ட் சொல்கிறாங்க. சுவிச்சுரல் லிகமெண்ட்ஸால் இணைக்கப்பட்ட கட்டமைப்பு தான் என்ன, ஸ்கல். இப்போ
இந்த லேயர் வந்து எப்படி இருக்க போகுது, டுராமெட்டல் லேயர் இப்படி டுராமெட்டலில் பெரியோஸ்டியல் லேயர் இருக்கும் அப்படி தானே. அதே மாதிரி இவர் இருப்பார் என்ன அடுத்த லேயர் மெனிஞ்சியல் லேயர் இருப்பார். இப்போ மெனிஞ்சியல் ஆர்ட்ரி வெசல்ஸ் டேமேஜ் ஆகிறதால ரத்தம் வெளியே வரும். ரத்தம் வெளியே வர்றதால இவர் என்ன செய்வார், இப்படி மேலே போவார். இவர் என்ன செய்வார், இப்படி கீழே வருவார். அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி வர இயலாதா, இப்போ ரத்தம் எல்லா இடமும் போய் இப்படி வர இயலாதா அப்படின்னு யோசிப்பீங்க. ரத்தம் இப்படி எல்லா இடமும் போனால் இப்போ இது அப்படியே இப்படி தனி வரணும் எக்கிலோமீட் ஆகினா, அதே மாதிரி அது அப்படியே வரும், அப்படியே பெருசாக வராதான்னு கேட்பீங்க. ஆனால் அப்படி வராது. ஏன்னு சொன்னால் இந்த லிகமெண்ட் இருக்கு தானே, இந்த லிகமெண்ட் வந்து டுராமெட்டரையும் இப்படி நெருக்கமாக இஞ்சி வச்சுக்கொள்ளுமா. அதனால் பாருங்கள் ரத்தம் வந்து பிளட் வந்து வெளியே வந்தாலும் இதை தாண்டி போகலை, ஏன் லிகமெண்ட் இருக்குது. அதனால் இதில் ஷேப் வந்து இதோட நின்றும். இப்படி தான் இதில் ஷேப் வரும். எங்களை லிகமெண்ட் இருக்குது ரத்தம் போகலை, மற்ற லேஸ்லாம் அப்படியே இருக்கும், இந்த லேஸ் மட்டும் இப்படியே வரும். அதனால தான் இது வந்து இந்த ஷேப்புக்கு வரும். இப்போ எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் பண்ணுற நேரம் இந்த ஷேப்பில் எபிடியூரல் ஹீமரேஜ் இருக்கும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க எபிடியூரல் ஹீமரேஜ்ட ஷேப் என்னென்னு கேட்டால் பை கான்வெக்ஸ் ஷேப், என்ன பை கான்வெக்ஸ் ஷேப்னு எழுதணும். ஏன் பை கான்வெக்ஸ் ஆகி இருக்குது ரெண்டு பக்கமும், அதில் பை கான்வெக்ஸ் ஷேப். இல்லாட்டி லென்ஸ் மாதிரி தானே இருக்குது, லென்ஸ் ஷேப்னு சொல்லலாம். பொதுவாக சொல்கிறது பை கான்வெக்ஸ் ஷேப். இது விளங்கிட்டானே. இதுதான் என்ன சொல்கிறது, சப்டியூரல் ஹீமரேஜ். இப்போ இந்த சப்டியூரல் ஹீமரேஜில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இது என்னென்னு சொன்னால் லியூசிட் இன்டர்வல்னு ஒன்று இருக்குது. லியூசிட் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் தலையில் வந்து காயம் வருது. இப்படி காயம் வர நேரம் அவருக்கு என்ன நடக்கும், அவர் சில நேரம் அன்கான்சியஸ் நிலைமையில் இருப்பார். அதாவது அன்கான்சியஸ்னால் அவர் உணர்வை இழந்திருப்பார். இப்போ கான்சியஸ் அன்கான்சியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கான்சியஸ் அன்கான்சியஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கான்சியஸ் நிலைமை என்ன சொல்கிறது என்னென்னு சொன்னால் அவர் வந்து என்வையாமெண்ட்டில் இருப்பார். என்வையாமெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி நம்மளாம் இப்போ என்ன கான்சியஸ் நிலைமையில் இருப்போம். அதாவது நம்மளுக்கு சூழலில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு வழங்கும் தெரியும். அப்படி அன்கான்சியஸ்னால் அவர் வந்து உணர்வை இழக்கிறது. அதாவது ஒரு ஆள் வந்து அன்கான்சியஸ் நிலைமைக்கு போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன சூழலில் நடக்கிற ஒன்றுமே விளங்காது. அதுதான் அன்கான்சியஸ்னு சொல்கிறது. இப்போ தலையில் ஒரு காயம் ஏற்படுதுன்னு வைங்களேன். இப்போ நார்மலாக ஒரு ஆளுக்கு தலையில் காயம் ஏற்படுது. அப்படி காயம் ஏற்பட்டால் அவர் சில நேரங்களில் என்ன அன்கான்சியஸ் நிலைமைக்கு போகலாம். ஆனால் அவருக்கு எபிடியூரல் ஹீமரேஜ் இல்லைன்னு வைங்க. அப்போ அந்த எபிடியூரல் ஹீமரேஜ் இல்லாதால் சாதாரணமாக ஒரு தலையில் காயம் ஏற்பட்டால் அவர் சில நேரங்களில் என்ன அன்கான்சியஸ் நிலைமைக்கு போகலாம். ஆனால் இந்த அன்கான்சியஸ் வந்து விரைவாக வந்து என்ன செய்யும்னா சரியாக வந்துடும், கான்சியஸ் நிலைமைக்கு வந்துடுவார், சரியாக விரைவாக வந்துடுவார். ஆனால் இப்போ எபிடியூரல் ஹீமரேஜ் உள்ள ஒரு ஆளுக்கு, இப்போ நான் பார்த்தோம் எபிடியூரல் ஹீமரேஜ் அப்படி உள்ள ஒரு ஆளுக்கு தலையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னால் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது என்ன தலையில் காயம் ஏற்பட்டுன்னு வைங்க அவருக்கு. ஆனால் அவருக்கு என்ன எபிடியூரல் ஹீமரேஜ் இருக்குன்னு வைங்க. அப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், அன்கான்சியஸ் நிலைமைக்கு போவார். அப்படி அன்கான்சியஸ் நிலைமைக்கு போய் என்ன செய்வார்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தால் பின்னர் நல்ல கான்சியஸ் நிலைமைக்கு வருவார். அதாவது மீண்டும் என்ன விழித்து ஒரு நல்லா இருப்பார், சரியா. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஹீமரேஜ் இருந்தால் எபிடியூரல் ஸ்பேஸில் வந்து ரத்தம் வந்து மெதுவாக சேர்ந்து எபிடியூரல் ஹீமரேஜ் உருவாகும். இப்படி வாரதால் இந்த எபிடியூரல் ஹீமரேஜ் என்ன நடக்கும், இப்படி எபிடியூரல் ஹீமரேஜ் அதிகரித்து வாரதால் பெருசாகிட்டு போகுதுன்னு இப்படி பெருசாகிறதால அது என்ன நடக்கும்னு சொன்னால் மூளையை அது பிரெயினை வந்து பிரெயினுக்கு மேலே ஒரு அழுத்தம் கூடும் தானே. இப்படி இருக்கிற லேயர் இப்படி வாருன்னு சொன்னால் பிரெயினில் ஒரு அழுத்தம் கூடும். இப்படி பிரெயினில் அழுத்தம் கூடுறதால அவருக்கு என்ன நடக்கும், தலைவலி வாந்தி அதெல்லாம் வருமா, சரியா. அப்போ தலைவலி வாந்தி அப்படியெல்லாம் வந்து திருப்பி என்ன செய்வாராம், திருப்பி அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிடுவாராம், சரியா. இதைத்தான் சொல்லுது எபிடியூரல் ஹீமரேஜ் இருந்தால் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ லியூசிட் இன்டர்வல் அப்படின்னு என்னென்னா உதாரணத்துக்கு சொல்கிறேனே 10 மணிக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஆளுக்கு தலையில் அடிபடுதுன்னு வைங்க.
ஒரு ஆளுக்கு ஹெட்டில் ஒரு இன்ஜரி, தலையில் இன்ஜரி வருது. இது வார நேரம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு 10:05 காலையில் ஒரு 10:05 அன்கான்ஷியஸுக்கு போயிடுறார். அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போகிறார். அதுக்கு பிறகு ஒரு 10-15 மாதிரி என்ன செய்கிறாராம், நல்லா திருப்பி கான்ஷியஸ் நிலைமைக்கு வராராம். நல்லா எலும்பின்னு இருந்து பேசுகிறாராம் எல்லாரோடையும். அதுக்கு பிறகு 1 மணி அப்படி என்ன 1 மணி பகல் 1 மணி அப்படி இவருக்கு என்ன வருதான், தலைவலி, வாந்தி எல்லாம் வருதான், வாமிட்டிங் வருதான், டெசினஸ் வருதான், எல்லாம் வருதான். அப்போ இந்த கேப்பில் என்ன நடக்கும், அதாவது பிளட் வந்து எக்யூமுலேட் ஆகும். இதுக்குள்ளே எபிடியூரல் ஸ்பேஸுக்குள்ளே இப்படி வாரதால் என்ன நடக்கும், பிரெயினை வந்து அழுத்தும். ஏன் இப்படி இருக்கிற லேயர் வந்து இப்படி ஆகுது தானே, அப்படி ஆகுறதால பிரெயினை வந்து அழுத்துமா. அழுத்துறதால தான் இந்த வாமிட்டிங், டிசினஸ்லாம் வருதும். அதுக்கு பிறகு திருப்பி அவர் என்ன செஞ்சு வரான், 3 மணி அப்படி மீண்டும் அன்கான்ஷியஸுக்கு போயிடுவாராம். இது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கான்ஷியஸ்லேருந்து அன்கான்ஷியஸுக்கு போகிற இந்த காலப்பகுதியை தான் சொல்கிறது. அதாவது இந்த 10:15 3 மணி வர டைமை தான் சொல்கிறது லியூசிட் இன்டர்வல்னு சொல்கிறது. இந்த லியூசிட் இன்டர்வல் நடக்கிறது எப்போ, எபிடியூரல் ஹீமரேஜ் இருந்தால் நடக்கும். இல்லைங்களா? இப்போ நாளைக்கு எப்படி உங்களுக்கு கேள்வி வரும்னா, இப்போ நம்ம நிறைய வகையான ஹீமரேஜ் படிக்கிறோம் தானே. அப்போ அவங்க கிளினிக்கல் அதாவது பந்தியாக தருவாங்க. இப்படி ஒரு ஆளுக்கு ஹெட் இன்ஜரி வந்துச்சு, அவர் அன்கான்ஷியஸுக்கு போனார், திருப்பி கான்ஷியஸுக்கு வந்தார், அவருக்கு வாமிட்டிங், டிசினஸ் எல்லாம் இருந்துச்சு, திருப்பி அன்கான்ஷியஸுக்கு போயிட்டார். அப்படி ஒரு பந்தியாக தந்து போட்டு கேட்பாங்க இது என்ன ஹீமரேஜ் வகை. அதுக்கப்புறம் கேட்பாங்க அந்த ஹீமரேஜோட ஷேப் என்ன அப்படின்னு கேள்வி போகும். சரியா? அப்போ இதை லியூசிட் இன்டர்வல்னு சொல்கிறது எபிடியூரல் ஹீமரேஜில் ஒரு முக்கியமான ஒன்று. சரியா? அதை அப்போ தெரிஞ்சிருந்தால் சரி. இப்போ அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த இது என்ன, ரெண்டாவது சப் டியூரல் ஹீமரேஜ். சப்டியூரல் ஹீமரேஜ்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ சப்டியூரல் ஹீமரேஜ்னா என்னென்னா, திருப்பி லேசாக நான் கீறேன். இது வந்து ஸ்கல் அப்படி தானே, மேலே இருக்கிறது ஸ்கல். அடுத்த ஸ்கலுக்கு கீழே இருக்கிறது என்ன, 2 லேயர் இருக்கும். அதாவது டுராமேட்டரில் 2 லேயர் இருக்கும். ஒன்று பெரியோஸ்டியல் லேயர், கீழே இருக்கிற மெனிஞ்சல் லேயர் இப்படி ஒரு பல்காகி இருக்கும். இப்படி மெனிஞ்சல் லேயர் இங்கே பிளட் வெசல்லாம் இருக்கும். இங்கே லீக் வந்தால் தான் என்ன நடக்கும், அதாவது எபிடியூரல் ஹீமரேஜ் ஏற்படும். மேலே பார்த்தது சரியா? இப்போ அவரெல்லாம் நார்மல். இப்போ நம்ம பார்க்குறது சப்டியூரல் ஹீமரேஜ். சப்டியூரல் ஹீமரேஜ்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் பெரியோஸ்டியல் லேயர் இது, அது கீழே இருக்கிறது மெனிஞ்சியல் லேயர், அது கீழே இருக்கிறது என்ன ஆர்கனைட் லேயர், அது கீழே இருக்கிற என்ன லேயர் ஆர்கனைட் லேயர். ஆர்கனைட் லேயர் இப்படி இருக்கும். சரியா? ஆர்கனைட் லேயர் இப்படி இருக்கும். இப்போ ஆர்கனைட் லேயருக்கு கீழே என்ன இருக்க போகுது, நம்ம டிவர் இருப்பார், யார் பியாமேட்டர் இருப்பார். அப்படி தானே? ஆர்கனைட் லேயருக்கு கீழே என்ன இருப்பார், பியாமேட்டர் இப்படி இருப்பார். பியாமேட்டருக்கு கீழே தான் இப்படி பிரெயின் இருப்பார். சரியா? எல்லாமே ஸ்பைனல் கார்டையும் சுற்றி வரும். நான் இன்னும் கீரை இல்லை, இதோட நிப்பாட்டுறேன். பிரெயின் வர தானே நம்மளுக்கு தேவை. ஹீமரேஜ் படிக்கிறது இங்கே பிரெயினில் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். சரியா? பிரெயினோட நிப்பாட்டுறேன். அப்போ இது பிரெயின், இது நம்மளுக்கு தெரியும் பியாமேட்டர், இது சப் ஆர்கனைட் லேயர், ஆர்கனைட் லேயர், இது பெரியோஸ்டியல் லேயர், இது வந்து மெனிஞ்சியல் லேயர். இது ரெண்டும் என்னது, டுராமேட்டரை ஆக்கள். சரியா? இப்போ என்னென்னா சப்டியூரல் ஹீமரேஜ்னா என்னென்னா இந்த லேஸுக்குள்ளே நடக்க போகுது. சப்டியூரல் ஹீமரேஜ் எங்கே நடக்க போதோ அந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்க போகுது. இப்போ என்னென்னு பார்ப்போம். இப்போ சப்டியூரல் ஹீமரேஜ் இந்த லேஸுக்கு இடையில் என்ன செய்ய நடக்க போகுது. அப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் தான் நடக்கிற மாதிரி காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஆர்கனாய்ட் லேயர்ஸ் இருக்குதுனே அதுக்கும்
இந்த லேயர் என்ன பியா மேட்டர், அதுக்கும் இடையில் இருக்கிற ஆள் என்னென்னா சிஎஸ்எஃப். சிஎஸ்எஃப்னா என்ன, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது மூளையும் என்ன முள்ளந்தண்டு முன்னானையும் சுற்றி இருக்கிற திரவம் தான் சிஎஸ்எஃப்னு சொல்லுது. இந்த சிஎஸ்எஃப் வந்து அந்த லேயர்ஸில் இந்த 2 லேயர்ஸுக்கு இடையில் அப்படியே சுற்றி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னேன், எப்படி நடக்கும் இந்த சப்டியூரல் ஹீமரேஜ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பிரெயினில் இருந்து இது என்ன ஸ்பேஸ், நேரத்தோடு சொன்ன ஒரு ஸ்பேஸ் உண்டு. என்ன ஸ்பேஸ், வீனஸ் டியூரல் சைனஸ் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். வீனஸ் டியூரல் சைனஸ் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்குள்ளே இந்த பிரெயினில் இருந்து இப்படி செரிப்ரல் வெசல்ஸ் போகுமா, என்ன போகுமா, செரிப்ரல் வெயின் போகுமா, செரிப்ரல் வெயின் இப்படி போகுமா, போய் அதோட இந்த ஸ்பேஸில் வந்து ஓப்பன் ஆகுமா. எங்கேருந்து, பிரெயினில் இருந்து. எதனோடாக போகும், இந்த பிரெயின்ட பியாமேட்டரை ஊடுருவி அதுக்கப்புறம் சிஎஸ்எஃபினோடாக போய் அதுக்கப்புறம் என்ன இந்த அர்கனாய்ட் லேயரால் போய் அப்படியே இந்த லேயர் என்ன லேயர், டுராமேட்டர் லேயரை ஊடுருவி அப்படியே இந்த ஸ்பேஸுக்குள்ளே போகும். இப்போ இந்த என்ன செரிப்ரல் வெயின், வேறு என்ன செரிப்ரல் வெயின். இந்த செரிப்ரல் வெயின் டேமேஜ் ஆகினா தான் என்ன நடக்குமா, சப்டியூரல் ஹீமரேஜ் ஆகுமா. அது எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காரில் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு வைப்போம். காரில் ஃபாஸ்ட்டாக போய் சடனாக பிரேக் அடிக்கிற நேரம், உங்களோட சீட் பெல்ட் போடாத சந்தர்ப்பத்தில் உங்களோட தலை போய் அடிபடும். இப்போ தலை அடிபடுற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ பிரெயினுக்கும் இந்த ஸ்கல்னு சொல்கிறது என்ன, ஸ்கல் அடுத்தது இந்த பியாவா பெரிஸ்டியம், அதாவது டுராமேட்டர் லேயர் ஸ்கலுக்கும் அதே மாதிரி இந்த பிரெயினுக்கும் இடையிலான இது மூமெண்ட் என்ன இருக்கும்னு சொன்னால், இப்போ சடனாக அடிபட்டோன்னே இந்த ஸ்கல் இந்த லேயர்ஸ் அப்படியே என்ன செய்வாங்க, சடனாக நின்றுவாங்க. ஏன் சடனாக நின்றுவாங்க, ஏன்னா ஸ்கல் தனி போய் அடிபடுது. இப்போ ஸ்கல் அடிபடுறதால அதோட நெருக்கமாக ஒட்டி இருக்கிறாள் தனி இவங்க இந்த லேயரும் அப்போ அது வந்து என்ன செய்யும், சடனாக நிற்கும். ஆனால் இது வந்து என்ன, பிரெயின் கீழே உள்ள சிஎஸ்எஃபோட இணைஞ்சிக்கிறா. சிஎஸ்எஃப்னு சொல்கிறது ஒரு திரவம் மாதிரி. அதில் அது வந்து என்ன ஸ்மூத்தாக திரவத்துக்குள்ளே தாங்கி ஆடிட்டு இருக்கும். அப்போ சடனாக இது நிப்பாட்டினோடனே, இந்த பகுதி சடனாக நிப்பாட்டினா இது வந்து என்ன செய்யும், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம் ஒன்று இருக்கும். ஏன், இதுதான் போய் முட்டுதோ, இது போய் முட்டுறதால சடனாக ஸ்டப் ஆகிடும். இது சடனாக ஸ்டப் ஆகுறதால இதுக்கு ஒரு வேகம் இருக்கும். அதனால் இதுக்கும் இடையில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு ஷிஃப்ட் ஒன்று ஏற்படும். அதாவது இது சடனாக நிப்பாட்டும், இது ஒரு குறித்த வேகத்தில் போகும். அதாவது மூமெண்ட் வேறுபடும். அப்படி மூமெண்ட் வேறுபடுறதால என்ன நடக்குமா, இந்த செரிப்ரல் வெயின் இந்த இடத்துல இந்த ஆர்கனாய்ட் லேயருக்கு மேலே என்ன நடக்குமா, அதாவது இந்த இடத்துல டேமேஜ் ஆகுமா. இப்படி டேமேஜ் ஆகிறதால என்ன நடக்குமா, பிளட் வந்து வெளியே வருமா. இப்படி பிளட் வெளியே வர்றதால என்ன நடக்கும், இந்த பிளட் இப்போ இதுக்குள்ளே எக்யூமுலேட் ஆக போகுது, இந்த ஸ்பேஸுக்குள்ளே எக்யூமுலேட் ஆக போகுது. சரியா, இப்படி எக்யூமுலேட் ஆகிறதால இது என்ன ஷேப்புக்கு வரும், ஏற்கனவே சொன்னேன், இங்கே மேலே சொன்னேன், இந்த ஸ்கல் லிகமெண்ட் மூலமாக நீங்கள் படிக்கும். இந்த லிகமெண்ட் டுராமேட்டர் லேயர்ஸ் வரத்தான் நெருக்கமாக இணைஞ்சிருக்கு. ஏன், இந்த டுராமேட்டர் வந்து ஸ்கலோட ஒட்டி இருக்கிறாள். சரியா, ஆனால் அதுக்கு கீழே அப்போ எப்படி இது வரதான் என்ன, அந்த இது வந்து ஒட்டியிருக்க, இது வந்து ஒட்டியிருக்குதா இதோட, அது கீழே உள்ள லேயரோட இல்லை. அப்போ என்ன, பிளட் வந்து இப்படி அழகாக எல்லா இடமும் பரவும். அப்படி தானே, இப்போ எல்லா இடமும் பரவுதுன்னு சொன்னால் அதில் ஷேப் மாறுமா, மாறாது. இது ஏற்கனவே இப்படி வளைஞ்ச ஷேப்பில் இருக்குது. அப்போ அது வந்து இப்படி ஒரு ஷேப்பில் வருமா, அதாவது பிறை ஷேப்பில் வரும், க்ரெசன்ட் ஷேப்பில் வருமா. அப்போ சப்டியூரல் ஹீமரேஜ் என்ன ஷேப்னு கேட்டால் க்ரெசன்ட் ஷேப். சரியா, க்ரெசன்ட் ஷேப்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ இப்போ சப்டியூரல் ஹீமரேஜில் ஒருத்தர் வாராண்டா, அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றது சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன ஷேப்பில் இருக்குமா, க்ரெசன்ட் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த
சப்டியூரல் ஹீமரேஜ் என்னதால் ஏற்படுது? இந்த செரிப்ரல் வெயின் டேமேஜால். எப்படி டேமேஜ் ஏற்படுது? தலையில் இப்படி அடிபடுற நேரம் ஸ்கல்லும் அதோட இந்த டுராமெட்டல் லேயரும் ஸ்டாப் ஆகுறதால. ஆனால் இந்த லேயர்ஸுக்கு இடையில் மூவ்மெண்ட் ஒன்று இருக்குமே, சிஎஸ்எஃப்பில் தொங்கிய நிலையில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு இடையில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் போது இவர் சடனாக ஸ்டாப் ஆக, இவர் மூவ்மெண்ட் ஆக இந்த பிரெயின் செரிப்ரல் வெயின் இந்த பகுதி டேமேஜ் ஆகிறதால பிளட் இந்த லேயர்ஸுக்குள்ளே எக்யூமுலேட் ஆகுமா. இப்படி அதாவது எக்யூமுலேட் ஆகிறதால எதுக்குள்ளே எக்யூமுலேட் ஆகுது? பிளட், அதாவது டுராமேட்டர் சரியா அவுட், அதாவது இதில் இது என்ன ஆர்கனைட் லேயர் தானே, ஆர்கனைட் லேயரை அவுட் சைட்னா வெளியேயும், டுராமேட்டர் இன்சைட்லேயும் எக்யூமுலேட் ஆகும். எக்யூமுலேட் ஆகிறதால இங்கே தடுப்பொன்று இல்லையே. அப்போ இது அழகாக இப்படி பரவும், அதே ஷேப்பில் பரவ போகுது. ஏற்கனவே வளைஞ்சி தானே இது இருக்குது, அதே ஷேப்பில் ரத்தம் பரவும். இப்படி ரெண்டு தடுப்பு இருக்கிற நேரம் தான் என்ன பிளட் அங்கால போக இல்லாமல் இப்படி ஷேப்புக்கு வந்துச்சு. இப்போ தடுப்பு இல்லை, அதனால் இந்த ஷேப்புக்கு பரவும். இதை தான் சொல்கிறது கிரசன்ட் ஷேப். அப்போ சப்டியூரல் ஹீமரேஜ் என்ன ஷேப்னு கேட்டால் கிரசன்ட் ஷேப். அது எதால் வருது? செரிப்ரல் வெயின் பாதிக்கப்படுறதால வருது. ஆனால் பொதுவாக இது சும்மா நார்மலாக உள்ள ஆட்களுக்கு தலை அடிபடுறதால அப்படி இந்த சந்தர்ப்பங்களில் வரும். ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க கொமனாக வயசு போன ஆட்களுக்கு, சரியா, வயசு போன ஆட்களுக்கு என்ன நடக்குமா, இது இந்த சப்டியூரல் ஹீமரேஜ் ஏற்படுமா. ஏன் வயசு போன ஆட்களுக்கு ஏற்படுதுன்னா, வயசு போன ஆட்களில் பிரெயின் என்ன செய்யுமா, ஸ்ரிங் ஆகும், சுருங்குமா. இப்படி சுருங்குறதால என்ன நடக்கும்? பிரெயினுக்கும் ஸ்கலுக்கும் இடையிலான இடைவெளி வரும். அப்படி தானே, ஸ்கலுக்கும் இடையிலான இடைவெளி வரும். அதாவது ஸ்கல்லும் பிரெயினும் ஷிஃப்ட் ஆகுமா. இப்படி ஷிஃப்ட் ஆகுறதால ஸ்கல்லும் இந்த பிரெயின் இந்த பகுதியும் ஷிஃப்ட் ஆகுறதால என்னையா செரிப்ரல் வெயின் திருப்பி டேமேஜ் ஆகுமா. இந்த வெயின் என்ன செய்யுமா, டேமேஜ் ஆகுமா. அப்போ செரிப்ரல் வெயின் டேமேஜ் ஆகுறதால இவங்களுக்கும் பொதுவாக சப்டியூரல் ஹீமரேஜ் ஏற்படுமா. சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் சப்டியூரல் ஹீமரேஜ். அடுத்தது இந்த சப்டியூரல் ஹீமரேஜ் என்ன நடக்குமா, உடனே இப்போ அடிப்பட்ட உடனே உருவாகலாம். இப்போ காரில் போய் நீங்கள் அடிப்பட்ட உடனே இந்த சப்டியூரல் ஹீமரேஜ் உருவாகலாம். இதுக்கான சிம்டம் எப்போ ஆரம்பிக்கும்னா, ஒரு கொஞ்ச நாள் போக மெனி டேஸுக்கு போகிறோம், இல்லாட்டி மெனி இயர்ஸுக்கு பிறகு தான் என்ன நடக்குமா, இதுக்கான சிம்டம் தோணும்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. இப்போ அடுத்த ஹீமரேஜை பார்ப்போம். மூன்றாவது ஹீமரேஜ் என்ன, சப் ஆர்கனைட் ஹீமரேஜ். சப் ஆர்கனைட் ஹீமரேஜை பற்றி பார்ப்போம். சப் ஆர்கனைட் ஹீமரேஜ்னா இப்போ அடுத்த லேயர் என்ன, அதாவது சிஎஸ்எஃப் இருக்கிற லேயரில். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம் இந்த லேயரில் வந்தது என்ன, எபிடியூரல் ஹீமரேஜ். அடுத்தது இந்த இதில் என்ன, சப்டியூரல் ஹீமரேஜ். இப்போ அடுத்த லேயர், அதாவது அது கீழே உள்ள சிஎஸ்எஃப் உள்ள லேயரில் வர போகிறது தான் என்ன, சப் ஆர்கனைட் ஹீமரேஜ். அது சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் இதில் ஏற்படும், சிஎஸ்எஃப் இருக்கிற லேயரில். இப்போ நான் படத்தை கீறேன், இதோட பிரெயின், இப்படி இருக்கும். பிரெயினுக்கு கீழே என்ன, இப்படி ஸ்பைனல் கோடு இருக்க போகுது, அப்படி தானே. இப்போ நம்மளுக்கு தெரியும் பிரெயினை சுற்றி உடனடியாக இருக்கிற லேயர் என்ன, பியா மேட்டர்னு தெரியும். இவரோட நெருக்கமாக இணைஞ்சிக்கிறாள் என்ன, பியா மேட்டர். ஃபுல்லாகவே இணைஞ்சிருப்பார், ஸ்பைனல் கோட் எல்லாம் சேர்த்து இணைஞ்சிருப்பார். சரியா, இதுக்கு அடுத்தது என்ன, இப்படி வெளியேறுகிறாள், அடுத்த லேயர் ரீபர், இப்படி ரீபர். சரி, அதோட நான் நிப்பாட்டேன். இந்த பகுதி தான் என்ன, சிஎஸ்எஃப் இருக்கிற பகுதி. இந்த பகுதி தான் என்ன, சிஎஸ்எஃப் இருக்கிற பகுதி. அப்படி தானே, பாருங்கள். இந்த அருகே பிரெயினுக்கு வெளியே இருக்கிற என்ன பகுதி, பியா மேட்டர்.
பியா மீட்டருக்கு அடுத்து இருக்கிறது தான் என்ன சிஎஸ்எஃப் இருக்கிற பகுதி. அது வரைக்கும் தான் இருக்கிறேன், அதுக்கு மேலே தேவையில்லையா அதை பார்த்துட்டுமே. அப்போ இந்த சிஎஸ்எஃப் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த அர்கனைட் ஸ்பேஸில் தான் நடக்க போகுது. இந்த அர்கனைட் ஸ்பேஸில் என்ன நடக்கும்னு சொன்னால் சைக்கிள் ஆஃப் வில்லிஸ்னு ஒரு கட்டமைப்பு காணப்படுமா. இந்த சைக்கிள் ஆஃப் வில்லிஸ் எங்கே இருக்குமா, சப் ஆர்கனைட் ஸ்பேஸ். இதானே சப் ஆர்கனைட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் சைக்கிள் ஆஃப் வில்லிஸ்னு ஒரு கட்டமைப்பு காணப்படும். சைக்கிள் ஆஃப் வில்லிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இரத்த நாளங்களோட சரியா ஒரு நெட்வொர்க் தான் சைக்கிள் ஆஃப் வில்லிஸ். இரத்த நாளங்களோட ஒரு என்ன சொல்லலாம், இப்போ இரத்த நாளங்கள்னு சொல்கிறது என்ன, ஒரு ஆர்டரியோட சைக்கிள்னு சொல்லலாம். அதாவது இரத்த நாளங்கள்லாம் சேர்ந்தால் எப்படி ஒரு வளையம் இருக்குமோ அதை தான் சொல்கிறது சைக்கிள் ஆஃப் வில்லிஸ். இந்த சைக்கிள் ஆஃப் வில்லிஸ் சப் ஆர்கனைட் ஸ்பேஸில் இருக்குமா. அதாவது எப்படி இருக்கும்னா சைக்கிள் ஆஃப் வில்லிஸ்ட்டை கடமை வைக்கிறேன். இந்த சைக்கிள் ஆஃப் வில்லிஸை பற்றி இப்போ நல்ல டீட்டெயில்ஸாக படிப்போம். இப்போ இந்த சப் ஆர்கனைட் ஸ்பேஸில் சைக்கிள் ஆஃப் வில்லிஸ் இருக்கும்னு நினைவச்சுக்கோங்க. அப்போ இந்த சைக்கிள் ஆஃப் வில்லிஸ்ட்டை இதை கீறேன் எப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் சைக்கிள் ஆஃப் வில்லிஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால் பாருங்கள். இப்படி என்ன இருக்கும்னு சொன்னால் இன்டர்னல் கரைட்டட் ஆர்டி, இது வலது பக்கம் உள்ள இன்டர்னல் கரைட்டட் ஆர்டி, இன்டர்னல் கேரடைட் ஆர்டரி, இதுவும் இன்டர்னல் கரைட்டட் ஆர்டி தான். நான் எழுத இல்லை ஏன், இதுவும் இன்டர்னல் கரைட்டட் ஆர்டி சரியா. இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட் சரியா. இந்த இன்டர்னல் கரைட்டட் ஆர்டியிலேருந்து இப்படி போகிறால் இப்படி ரெண்டு பக்கமும் போவார். என்ன மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, என்னையா மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி போவார். அப்போ இது மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, இது இடது பக்கம் உள்ளது, இது வலது பக்கம் உள்ளது சரி. அப்போ நான் ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் குறிக்கிறேன் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி. இப்போ இந்த கரைட்டட் ஆர்ட்ரிலேருந்து இப்படி மேலே இன்னொரு ஸ்ட்ரக்சர் போவார். அதாவது அண்டரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி போவார். அண்டரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி போவார். இவரும் அண்டரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி தான். இவர் வந்து இடது பக்கம் உள்ளார், இவர் வந்து வலது பக்கம் உள்ளார் சரியா. அதே மாதிரி இவங்க எல்லாமே என்ன சைக்கிள் ஆஃப் வில்லிஸ்ட பகுதி. இப்போ அவங்களுக்கு கீழே எப்படி இதை சொல்கிறது வந்து இந்த பகுதியை சொல்கிறது பேசைலர் ஆர்ட்ரி. இவரை சொல்கிறது வேட்டபுலர் ஆர்ட்ரி. அதாவது இவரையும் சொல்கிறது லெஃப்ட் ரைட் இந்த மாறுபடும். வேட்டபுலர் ஆர்ட்ரி. இவரை சொல்கிறது இவரையும் சொல்கிறது போஸ்டரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. இவர் வந்து லெஃப்ட், இவர் வந்து ரைட் சரியா. இப்போ இந்த போஸ்டரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் இந்த இன்டர்னல் கரைட்டட் ஆர்ட்ரியும் ஒரு ஆள் இணைப்பார் சரியா. அப்படி இவரை சொல்கிறது போஸ்டரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரின்னு சொல்கிறது. என்ன போஸ்டரியர் கம்யூனிகேட்டிங் என்ன, ரெண்டு பேரையும் தொடர்பு கொள்கிறார். அதனால் போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. அதே மாதிரி இங்காலையும் போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி இருப்பார். ரைட் சைட், இது லெஃப்ட் சைட் சரியா. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆள் இணைப்பார். இவரை சொல்கிறது அண்டரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. அவர் போஸ்டீரியர், இவர் அண்டரியர் சரியா. இப்போ பாருங்கள், இப்போ ஏன் இதை சொன்னேன்னு சொன்னால் இது வந்து சப் ஆர்கனைட் ஸ்பேஸில் இருக்கிற ஆள் தான் சைக்கிள் ஆஃப் வில்லிஸ். இவரில் டேமேஜ் வார நேரம் தான்
இவரில் பாதிப்பு வர நேரம் தான் என்ன ஹீமரேஜ் ஏற்படும், சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் ஏற்படும். அதுக்காக தான் நான் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸை சொன்னேன். சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அதில் கட்டமைப்பு பின்னுக்கு விரிவாக படிப்போம். சரி, இப்போ இவ்வளோத்துக்கும் இதுக்காக நான் இதை சொன்னேன். இவ்வளோதையும் தெரிஞ்சிருக்கணும் இந்த பகுதிகளில். சரியா? அது இந்த பகுதி, அதாவது இந்த மேலே கீழிக்கிற இந்த பகுதி தான் என்ன, அண்டரியர் சர்க்குலேஷன் ஆஃப் பிரெயின். அதாவது அண்டரியர் சர்க்குலேஷன் ஆஃப் பிரெயின். அது அண்டரியர் பார்ட், பிரெயின் தான் அண்டரியர் பார்ட்டை சர்க்குலேஷன். இது வந்து கீழுள்ள பகுதி போஸ்டரியர் சர்க்குலேஷன் ஆஃப் பிரெயின். இது அவ்வளோமே கீழே உள்ள பகுதி எல்லாமே போஸ்டரியர் பார்ட் பிரெயின்ல. இது எல்லாமே மேலுள்ள பார்ட் பிரெயின்ல அண்டரியர். அது ரெண்டும் இணைக்கிறது தான் இந்த போஸ்டரியர் கம்யூனிகேட்டர் ஆர்ட்ரி. இவர் 2 பேரை இணைக்கிறது அண்டரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. விளங்கிச்சா? இப்போ அண்டரியர் போஸ்டரியர் என்னென்னு தெரியுமா? அண்டரியர்னா முன்புறம், போஸ்டரியர்னா பின்புறம். சரியா? அதுதான் இங்கே சொல்லுவோம். இப்போ நீங்கள் அனாட்டமி படிக்கிற நேரம் நிறைய அண்டரியர், போஸ்டரியர், மீடியல், லெட்டரல்லாம் படிப்பீங்க. இப்போதைக்கு நான் அண்டரியர் போஸ்டரியர் மட்டும் சொல்லிடுறேன். அண்டரியர்னா என்ன, முன் பகுதி. போஸ்டீரியர்னால் பின்பகுதி. இப்போ அண்டரியர் சர்க்குலேஷன் ஆஃப் பிரெயின் சொன்னால் பிரெயினில் முன்பகுதிக்கான சர்க்குலேஷன் கட்டமைப்பு தான் அது. கீழே உள்ள பகுதி என்ன, போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஆஃப் பிரெயின். அதாவது பிரெயினில் போஸ்டீரியர் பகுதிக்கான சர்க்குலேஷனுக்கான கட்டமைப்பு தான் கீழே உள்ள பகுதி. அதனால தான் இது பேர் வந்து அண்டரியர் சர்க்குலேஷன் ஆஃப் பிரெயின். அது மேலே உள்ள பகுதி, இது கீழே உள்ள பகுதி. சரியா? இது எங்கே இருக்கும், சப் ஆர்கனைட் ஸ்பேஸில் இருக்கும். இந்த சப் ஆர்கனைட் ஸ்பேஸில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், பொதுவாக சரியா கொஞ்சம் மக்களுக்கு சம் பீப்புளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், கொஞ்சம் ஆக்கள் என்ன வச்சுருப்பாங்கடா, கொஞ்சம் ஆக்களில் தான், எல்லாருலேயும் இல்லை, கொஞ்சம் ஆக்களில் எனூரிசம்னு ஒன்று இருக்கும். எனூரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அப்நார்மலான டைலேஷன் ஒன்று. அதாவது வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் இருக்குதானே, அதில் அப்நார்மல் அதாவது சாதாரணம் இல்லை, அப்நார்மலான ஒரு டைலேஷனான விரிவு உண்டு. அது வந்து இர்ரெவிசிபிளாக இருக்கும். அதாவது மீட்கேலாது. சரியா? இர்ரெவிசிபிளாக இருக்கும். அப்போ இப்போ எனூரிசம்னு சொல்கிறது அப்நார்மலான இர்ரெவிசிபிளான டைலேஷன். இதில் பிளட் வெசலில் எங்கே இருக்கும்னு சொன்னால், இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லியில் இந்த போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி இதில் இருக்கலாம். இப்படி எனூரிசம் இப்படி இது டைலேட் ஆகி இருக்கலாம், இல்லாட்டி இவரில் இருக்கலாம், இல்லாட்டி இங்கால இருக்கிற மாதிரி இங்காலையும் இப்படி இருக்கலாம். இல்லைங்களா? அதைத்தான் சொல்கிறது அனூரிசம். இப்படி இதில் காணப்பட்டால் இதில் பேரை சொல்கிறது பெரி எனூரிசம்னு சொல்லுவாங்க. என்ன, பெரி எனூரிசம். இது எல்லாரையும் காணப்படுமாண்டா? இல்லை, சில பேரில் காணப்படும். இது வந்து எப்படியான ஆள்னு சொன்னால், ஒரு வீக் பாயிண்ட் மாதிரி. இந்த பிளட் வெசல் இந்த டைலேஷன் பெரி எனூரிசம் இருக்குதானே, இது வந்து ஒரு வீக் பாயிண்ட் மாதிரி. வீக்னா என்ன, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, வீக் பாயிண்ட். இதனால் இது என்ன நடக்கும்னு சொன்னால், ரெப்சர் ஆகும். ஏன் வீக்கானால என்ன, ரெப்சர் ஆக சான்ஸ் இருக்குதானே. ரெப்சர்னால் வெடிக்க போகுது, அதாவது கிளிய போகுது. ரெப்சர் ஆகுறதால இதெல்லாம் என்ன நடக்கும், பிளட் வந்து வெளியே வரும். இப்போ இது டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னால் பிளட் வந்து வெளியே எக்யூமுலேட் ஆகும். வெளியேன்னு சொல்கிறது என்ன, இது என்ன ஸ்பேஸ், சிஎஸ்எஃப், அதாவது சப் ஆர்கனைட் ஸ்பேஸ். அதாவது இந்த ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற கட்டமைப்பு தானே அது. இதுக்குள்ளே பிளட் இப்படியே அக்யூமுலேட் ஆகும். இப்படி இதுக்குள்ளே அப்படியே சுற்றி அக்யூமுலேட் ஆகும். இதைத்தான் சொல்கிறது என்ன, சப் ஆர்கனைட் ஹீமரேஜ்னு சொல்லுவாங்க. இல்லைங்க? இப்போ இதில் ஷேப்பெல்லாம் இல்லை. சரியா? இது ஷேப்ட நேமெல்லாம் இல்லை. அதால் சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். எதால் உருவாகுதுன்னு தெரியும். சர்க்கிள் ஆஃப் வில்லிஸில் பெரி எனூரிசம் காரணமாக உருவாகுது. சரியா? இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க. இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆர்டரி வீனஸ் மல்ஃபார்மேஷனாலையும் ஏற்றுவோம். ஆர்டரியோ வீனஸ் மல்ஃபார்மேஷனால் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்டரியோ வீனஸ் மல்ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக நார்மலாக ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆர்டரியெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், படிச்சிருப்போம், கெபிலரியை உருவாக்கித்தான் வெயினுக்கு போகும். அப்படி தானே? ஏன் ஆர்டரி கெபிலரி உருவாக்கி வெயினுக்கு போகுது, ஆர்டரியில் ப்ரெஷர் கூட. இப்போ கெபிலரியை உருவாக்குற நேரம், இப்படி ஆர்டரி போய் இப்படி கெபிலரியை உருவாக்குற நேரம்
பல கிளைகளாக பிரிஞ்சு அதுக்கு தான் வீணாக போகும். இது பல கிளைகளாக பிரிகிற எண்ணத்துக்கு இதில் ப்ரெஷர் கூட, இதில் ப்ரெஷரை குறைச்சி இங்கே வெயினுக்கு அனுப்புறதுக்கு. ஏன் வெயினில் ப்ரெஷர் கூடக்கூடாது, அதில் தான் கெபிலரி இருக்கும். இந்த ஆர்டரி வீனஸ் மால்ஃபார்மேஷனில் என்ன நடக்கும்னு சொன்னால், இது வந்து எல்லாருக்கும் இருக்காதாம். இது ஒரு பிறவி குறைபாடாம், பிறக்கும் போதே ஒரு குறைபாடு. இந்த குறைபாடு உள்ள ஆக்கரில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஆர்டரியும் இருக்கும், ஆனால் கெபிலரி இருக்காதாம். அவருக்கு கெபிலரி இல்லாமல் ஆர்டரியிலேருந்து வெயினுக்கே நேரடியாக பிளட் போகுமா. அப்போ இங்கே ப்ரெஷர் என்ன ஆர்டரியில் கூட, இப்போ கெபிலரி இருந்தால் தானே ப்ரெஷரை குறைஞ்சி அனுப்பும். இப்போ ப்ரெஷர் என்ன அப்படியே வெயினுக்கு மாற்றப்படும். அப்போ வெயினில் ப்ரெஷர் கூடுற நேரம் என்ன நடக்குமா, பிளட் வந்து அந்த வெயின் வந்து வெசல் வந்து இதாகி இதாகும். ப்ரெஷர் கூடுறதால வெயின் வந்து டைலட் ஆகி அதாவது விரிவடையும். அதுக்கப்புறம் ரெப்சர் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஹீமரேஜ் நடக்கும். இதனால் பிளட் வந்து இதுக்குள்ளே அக்யூமுலேட் ஆகுமா. சரியா? அப்போ இந்த ஆர்டரி வீனஸ் மால்ஃபார்மேஷனாலையும் இது ஏற்படும். ஏன் ஆர்டரி வீனஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் தானே, அப்போ இந்த இடங்கள்லையும் இருக்கும். இங்கே ஆர்டரி வீனஸ் மால்ஃபார்மேஷன் உள்ள ஆக்களில், அதாவது இது வந்து பிறவி குறைபாடு, பிறக்கும்போது சில ஆக்களில் இருக்கும், எல்லாருலேயும் இருக்காது. அப்படி உள்ள ஆக்களில் இந்த ஹீமரேஜ் அதாவது சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது முக்கியமான ஒரு இது ஒன்று, அங்கே சொன்ன லியூசிட் இன்டர்வல் மாதிரி இங்கே வந்து எப்படி இப்போ கேள்வியில் சம்டைம் தருவாங்க. எப்படின்னு சொன்னால், கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இவருக்கு சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் தான் இருக்கி, அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இப்போ சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து ஹெடேக்கோட வருவாராம், என்ன தலைவலி ஹெடேக்கோட வருவாங்க. அவருக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், யாரோ தலையில் பலமாக அடித்தது போல இருக்குமா. அதனால் அவருக்கு திடீர் அப்படி அடித்த உடனே தலைவலி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவருக்கு வந்து உண்மையில் வந்து தலையில் எந்த அடியும் பட்டிருக்காதாம். அதே மாதிரி வெளியில் காயமே இருக்காது. வெளியில் அடிபட்ட தனி காயம் வருது அவருக்கு. அப்போ வெளியில் அடிபட்டு இருக்காது, ஆனால் அவருக்கு யாரோ தலையில் அடித்து திடீர்னு தலைவலி வந்த மாதிரி ஒரு கடுமையான ஹெட்டேக்கோட அவர் வருவார். இப்படி வாரது என்னதுன்னு சொன்னால், இப்படி ஒரு பேஷண்ட் வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதாவது என்ன, பெரி அனரிசம் ரெப்சராலோ இல்லை ஏவிஎம் ரெப்சராலையோ இது நடந்திருக்கலாம். இந்த ரெப்சருக்கு வெளிப்புற காயம் தேவையில்லை, இது தானாகவே ஏற்படக்கூடிய ஒன்று. சரியா? அப்போ சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் உள்ள ஆள் எப்படி வருவாங்க, கடுமையான தலைவலி, சில நேரம் அவங்களுக்கு வந்து வாந்தி வரும், வாமிட்டிங் வரும், அதே மாதிரி கழுத்து இறுக்கமாக இருக்கும், நெக் ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அதே மாதிரி அன்கான்ஷியஸ் நிலைமையில் கூட இருப்பாங்க. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ லம்ப பஞ்சர்னு ஒன்று இருக்கு. லம்ப பஞ்சர்னா என்னென்ன உங்களுக்கு தெரியுமா? லம்ப பஞ்சர்னா முதுகு பகுதி இருக்குது தானே, அதில் வந்து ஊசியை வச்சு சிஎஸ்எஃப்னு என்ன, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தானே, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை எடுக்கிற பரிசோதனை தான் லம்ப பஞ்சர்னு சொல்கிறேன். அந்த பரிசோதனைக்கு பேர் தான் என்ன, லம்ப பஞ்சர். அந்த லம்ப பஞ்சரில் வச்சு என்னதை எடுப்பாங்க, சிஎஸ்எஃப் எடுப்பாங்க. அப்போ சிஎஸ்எஃப்பை எடுக்கிற நேரம் சில நோய்களுக்காக இது எடுப்பாங்க தானே. சிஎஸ்எஃப் எடுக்கிற நோயை கண்டுபிடிக்க இல்லாட்டி சிஎஸ்எஃப் எடுத்து கண்டுபிடிக்கிற நோயாக இருக்குது. இப்போ அதாவது இப்போ மூளைக்காய்ச்சல் ஒரு நோய் இருக்குது தானே, மூளைக்காய்ச்சல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சிஎஸ்எஃப் எடுப்பாங்க. ஏன் சிஎஸ்எஃப் எடுத்து தான் மூளைக்காய்ச்சல் என்ன, இப்படி மூளைக்கு கிருமி போயிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு லம்ப பஞ்சர் செஞ்சு சிஎஸ்எஃப் எடுப்பாங்க. அப்படி சிஎஸ்எஃப் இந்த ஹீமரேஜ் உள்ள ஆளுக்கு, சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் உள்ள ஆளுக்கு சிஎஸ்எஃப் எடுக்கிற நேரம் அவங்களோட சிஎஸ்எஃப்பில் வந்து ஆர்பிசியும் சேர்ந்துருக்குமா. ஏன் ஆர்பிசி சேர்ந்துருக்கும், ஏன்னா சிஎஸ்எஃப்பில் தானே இருக்கிற இந்த சிஎஸ்எஃப் இடைவெளியில் தானே என்ன பிளட் வந்து அக்யூமுலேட் ஆகியிருக்கும். பிளட் வந்து இதுக்குள்ளே லீக் ஆகுறதால சிஎஸ்எஃப்போட கலந்துருக்கும். அதனால் பிளட்டில் என்ன இருக்குது, ஆர்பிசி இருக்குது. அப்போ ஆர்பிசி இந்த இதில் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்டில் இருக்கும். அப்போ லம்ப பஞ்சர் பயன்படுத்தி சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்டை எடுத்தோம்னு சொன்னால் அதில் என்ன இருக்குமா, ஆர்பிசி இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஆர்பிசி இருந்தால் அவருக்கு என்ன, ஹீமரேஜ், சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு கேள்வியில் சொல்லுவாங்க, லம்ப பஞ்சர் செய்கிறாங்களா ஒருத்தருக்கு, ஒரு ஆள் வந்து மூளைக்காய்ச்சலோடு வந்திருக்கிறார், அவருக்கு வந்து என்ன மூளைக்கு தொற்று போயிருக்காண்டு அறிகிறதுக்கு அவருக்கு என்ன செய்கிறாங்களாம்,
லம்ப பஞ்சர் செஞ்சு லம்ப பஞ்சரில் என்னது சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் எடுக்கிறாங்களாம். ஆனால் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்டை எடுத்து பார்த்தா அவர சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்டில் வந்து சிஎஸ்எஃப்பில் ஆர்பிசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்பிசி இருக்குது, ஆகவே இவருக்கு என்ன ஹீமரேஜ் ஏற்பட்டு இருக்குன்னு கேள்வியில் கேட்டால் நம்ம எழுதணும் சப் ஆர்கனைட் ஹீமரேஜ் ஏற்பட்டிருக்குன்னு எழுதணும். சரியா, விளங்கிட்டானே? இப்போ அடுத்தது படிக்க போகிறோம் இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ், கடைசி 4வது. என்னது? இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ் 4வது படிக்க போகிறோம். 4வது கடைசியால் இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ். இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ்னா எங்கே பிளட் லீக் ஆகும்? இப்போ நம்ம பார்த்துட்டோம் என்ன, சிஎஸ்எஃப் ஒவ்வொரு லேயராக பார்த்துட்டு வரோம், இந்த லேயருக்குள்ளேயும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து எங்கே பிளட் எக்யூமுலேட் ஆகும்னு சொன்னால் பிரெயினுக்குள்ளே எக்யூமுலேட் ஆக போகுது. அப்படி பிரெயினுக்குள்ளே எக்யூமுலேட் ஆகி நான் சொல்கிறது அதுதான் இன்ட்ராக்ரேனியல் ஹீமரேஜ் சொல்கிறது. அதாவது இந்த இன்ட்ராக்ரேனியல் ஹீமரேஜுக்கு காரணம் என்னென்னா குரோனிக் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க. குரோனிக் ஹைப்பர் டென்ஷன். குரோனிக் ஹைப்பர் டென்ஷன் என்ன? அதாவது ஹைப்பர் டென்ஷன் என்ன? பிளட் ப்ரெஷர் கூடுறது. குரோனிக்னு என்ன? நீண்ட காலம். இப்போ நீண்ட காலமாக ஒரு ஆளுக்கு பிளட் ப்ரெஷர் கூடி இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ் ஏற்படுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நான் பிரெயினை கீறி கொள்கிறேன். இப்படி பிரெயின் இருக்க போது பிரெயினில் வந்து என்ன இருக்கும்? இப்படி சின்ன ஆர்டரிஸ் இருக்குமோ இதில் பிரெயினில். இப்படி சின்ன ஆர்டரி இருக்கிற நேரம் இப்போ நீண்ட காலமாக ஒரு பிளட் ப்ரெஷர் குரோனிக் ஹைப்பர் டென்ஷன் உள்ள ஒரு ஆள் என்ன நடக்கும்? அவருக்கு பிளட் ப்ரெஷர் கூடன்னு சொன்னால் இந்த ஆர்டரிஸில் எல்லாம் வந்து என்ன ரத்தம் வந்து இந்த ஆர்டரிஸ் வர்ற தள்ளுற வீதம் கூடும். ஏன்? ப்ரெஷர்னால் தள்ளுறது தானே. இப்போ ப்ரெஷர்னால் அமர்த்துற வீதம் கூடும், இப்படி வெளியே தள்ளுற. அப்படி தள்ளுற நேரம் ப்ரெஷர் கூட நீண்ட காலமாக ஒரு ஆளுக்கு பிளட் ப்ரெஷர் கூடி ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் என்ன ரெப்சர் ஆவார். இவர் ரெப்சர் ஆகினா என்ன செய்யும்? பிளட் இதுக்குள்ளே பரவும். சரியா? இதைத்தான் சொல்கிறது இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ்னு சொல்கிறது. சரியா? அப்போ இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ் வாரத்துக்கு முக்கிய காரணம் என்ன? குரோனிக் ஹைப்பர் டென்ஷன். இந்த குரோனிக் ஹைப்பர் டென்ஷனால் என்ன நடக்கும்? இந்த பிளட் வெசல் வந்து அதாவது ஆர்டரிஸ் வந்து ரெப்சர் ஆகும். ரெப்சர் ஆகி என்ன இன்ட்ரா செரிப்ரல் ஹீமரேஜ் ஏற்படும். சரியா?